12 மணிக்கு வருது, சூலத்திட்ட வணங்கிட்டு இறைவனை பிரத்யங்காதேவி மகா காலபைரவர் வணங்கிட்டு இறைவன் பாதத்தில் வந்து சித்தர் பாதத்தில் வந்து உயிரை விட்டுருச்சு. சித்தரை தரிசிக்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். வந்து சிசிடிவியில் போட்டு நம்ம நிப்பாட்டி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அது வானத்திலேருந்து வந்து கீழே விழுகலை, பாதியிலே அந்தரத்தில் அப்படியே மறைஞ்சிருச்சு. ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், பக்கத்தில் பிறை இருக்கும் பாருங்கள். அது வந்து ஆதி காலத்திலேருந்தே சுயம்பு லிங்கமாக இருக்காங்க. பள்ளி ரூபத்தில் தான் வருவார். பள்ளி ரூபத்தில் வந்து சொல்லுவார். சிரசுக்கு பின்னாடி இருந்து சொல்லுவார். சித்தன் போக்கு சிவன் போக்கு எனும் கூற்று கேட்டது போல இறைவனின் நேரடி கட்டுப்பாட்டில் மனித குலத்திற்கு நன்மைகள் செய்வதற்காகவே அவதரித்தவர்கள்தான் சித்தர்கள். சித்தர்கள் பொதுவான வாழ்க்கை நெறிகளுக்கு உடன்படாதவர்கள். தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடியவர்கள்தான் சித்தர்கள். சித்தர்கள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி போன்ற 8 யோகங்கள் மூலம் அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவசித்தர் ஜனகன் சுவாமிகளை பற்றி தான். சிவசித்தர் ஜனகன் சுவாமிகளின் இந்த ஜீவ ஆலயம் திண்டுக்கல் மலைக்கோட்டை பத்மகிரி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. ஜனகன் சுவாமிகள் பிறந்தது 1954 வருடம். சிறுவயது முதலே ஆன்மீக நாட்டம் கொண்ட ஜனகன் சுவாமிகள் அவரது 12ஆம் வயதிலேயே சிதம்பர சக்கரம் வைத்து தீப ஒளி தவம் செய்தவர். புலிப்பாணி சுவாமிகளின் சீடராகவும் சிறுமலை அகத்தியரின் சிஷ்யராகவும் இருந்தவர் சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள். திண்டுக்கல் பத்ரகாளி அம்மன் கோவில் வேணுகோபால சுவாமிகளின் குருவாகவும் திகழ்ந்தவர் சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் செய்வதையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் ஜனகன் சுவாமிகள். சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள் மனிதர்களின் ராஜ உறுப்புகளில் தோன்றும் நோய்களை எளிதில் நீக்குவதில் வல்லவராக இருந்திருக்கார். குழந்தை இல்லாத தம்பதிகள் பலருக்கு அவருடைய தெய்வீக மருத்துவத்தின் மூலம் புத்திர பாக்கியம் உண்டாக்கி கொடுத்தவர் ஜனகன் சுவாமிகள். ஜனகன் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வைத்தியரிங்க, இலவசமாக ஏழைகளுக்கு வைத்தியம் பார்த்தவர். குழந்தை இல்லாதவங்களுக்கு அவர் ஒரு ரெடி பண்ணி குழந்தைய உருவாக்கி அந்த மருந்து கொடுத்து உருவாக்கி தாயும் தந்தையுமாக இருந்து அவங்க வளகாப்பே பண்ணாங்கய்யா. இதெல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். அது அவரை நாடி வந்த பக்தர்களுக்கு வாசி யோகமும் கற்றுத்தந்து அவர்களின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றிய குருவாக வாழ்ந்தவர் சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள். மக்கள் சேவையே மகேசின் சேவை என வாழ்ந்து வந்த சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள் முக்தி அடைந்தது 2010ஆம் வருடம் டிசம்பர் 23ஆம் தேதி அன்றுதான். அதன் பின்பு உருவானது தான் சிவசித்தர் ஜனகன் சுவாமிகளின் இந்த ஜீவ ஆலயம். இந்த கோவிலை பராமரித்து நிர்வகித்து வருவது ஜனகன் சுவாமிகளின் துணைவியார் பாக்கியம் அம்மையார் மற்றும் அவர்களது மகன் சிவவேளவேந்தன் ஆகிய இருவரும் தான். உயிர் ஸ்தலங்க, இது வந்து உயிர் ஸ்தலம். இது
உயிர் இழந்தது வேறு பக்கம், இங்கே வந்து உயிர் ஸ்தலமாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடலுக்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு அழிவில்லை. இறைவனாக வந்து சித்தராக இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. வாசியோக ரகசியத்தை அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா ஐயா ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு வர்றவங்களுக்கு பக்தர்கள் சொல்லி தருவோங்க. ஏன்னா இந்த பிறப்பிலேயே அந்த இலக்கு அடையிறதுக்கு வாசியோகம், இறைவனை உணர்றதுக்கு வாசியோகம் சிறந்த வழிங்க. அதுதான் சித்தராக இருந்து நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. சித்தர் சொல்கிறத நான் உங்களுக்கு இங்கே வர்றவங்களுக்கு நம்ம சொல்லி தர்றோங்க. சிவசித்தர் ஜனகன் சுவாமிகளின் இந்த ஞான திருக்கோவில் சிவபெருமானின் நேரடி பார்வையின் கீழ் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பான விஷயம்தான். இந்த பத்மகிரி மலையை பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கங்க. ஆதி காலத்தில் பல கர்ப்பகால ஆண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், பக்கத்தில் பிறை இருக்கும் பாருங்கள். அது வந்து ஆதி காலத்தில் இருந்தே சுயம்புலிங்கமாக இருக்காங்க. இந்த மலையோட சிறப்பு அது. அந்த இடத்துல இருந்து அவரோட பாதத்தில் நமக்கு பரபிரம்மம் இறைவன் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த சிவபெருமானை பத்மகிரி மலை வடிவில் தோன்றி அவரின் திருமுகத்தை நமக்கு காண்பிப்பது மெய்சிலிர்க்க வைக்குது. முகம், கண்கள், நெற்றிக்கண், பிறைநிலா போன்ற அத்தனை அம்சங்களும் தெள்ளத் தெளிவாக தெரிவது ரொம்பவே அதிசயமான விஷயம்தான். சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள் அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்காக அவர் செய்து வந்த சேவைகளைப் போலவே அவர் சமாதி அடைந்த பின்பும் இந்த ஆலயத்திலிருந்து இன்றளவும் துடிப்புடன் செயல்படுவது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். இரண்டு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலில் இருக்கிறப்ப ஐயா சித்தரே வந்து வேற ஒருத்தர் உடல்ல இருந்து வந்தாங்க. வந்து நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம், வர்றாங்க வந்து அவங்க நெத்தியில் இருந்து அவங்க இதை வச்சு நமக்கு நெத்தியில் வச்சு விட்டாங்க. வச்சு விட்டு ஒரு அற்புதம் நடத்தினாங்க. ஒரு 10 வினாடி இருக்கும். அந்த வினாடி வந்து அந்த காற்றை அப்படி நிப்பாட்டி நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க நெத்தியில் இருந்து இதை எடுத்து நம்ம இதில் வச்சாங்க. ஆனால் அவர் வந்தது யாருன்னு தெரியாது. அவர் சுயநிலைவிலே இல்லை. ஆனால் வந்தது ஜனகன் சுவாமிகள் தான், சித்தர் தான். வச்சு நீங்கள் வழி நடத்துங்க, பக்தர்களுக்கு எப்போயும் மேன்மை தருவோன்னு வந்துட்டு போனாங்க. அது நம்ம கோயிலில் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. பொண்ணு பெரிய பொண்ணானால 1 மாதம் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ 1 மாதம் இங்கே வர முடியாத சூழ்நிலை அங்கே எங்கள் கணவருக்கு வந்து சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. நான் ஐயா அவங்க வீட்டிலேருந்தே குருவை நினச்சி வணங்கிக்கிட்டு இருந்தேன். என்னால் வந்து வணங்க முடியலையே, இந்த கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே மலை அடிவாரத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தேனீகள் வந்து இங்கே இருக்கும். அப்போ நான் வர முடியாத அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் டவுனுக்குள்ளே தான் இருக்கோம். பக்கத்தில் எந்த தேனி எந்த இது வர வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னையை தேடி குருவே எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து 2 நாள் காலையில் ஒரே ஒரு தேனி வரும், வந்துட்டு போயிடும். அந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியாயிருச்சு. அப்போ நினச்சேன் என் குருவே வந்து நான் வர முடியாத சூழ்நிலை கூட குரு எங்கள் இல்லம் தேடி வந்து எங்களுக்கு நல்லது பண்ணார். மனித குலத்தை அச்சுறுத்தும் கொடிய நோய்களுக்கும் ராஜ உறுப்புகளான இதயம், சிறுநீரகம், மண்ணீரல், நுரையீரல், கல்லீரல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இங்கு நடக்கும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதால் குணமாக்கப்படுது. ஜனகன் சுவாமிகள் வந்து அப்போ சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்மந்தப்பட்டது, உடம்புல இருக்க ராஜ உறுப்புகள் சம்மந்தமாக எந்த வியாதி எல்லாத்தையுமே அவர் வந்து சித்த வைத்திய முறைப்படி சரி பண்ணியிருக்காங்க. அவர் இப்போ ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இறைவன் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போயும் வந்து நம்ம இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா அவர் யாகத்திலேயோ பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து வேண்டிட்டிங்கன்னா அது வந்து உடல் ரீதியான எல்லா பிணிகளையும் சரி பண்ணி விட்றாருங்க. பிரசாதமாக இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா திருபலாத சூரணம் தருவாங்க. அது வந்து இவர் வந்து வைத்தியராக இருந்தவர். அதனால் எல்லா நோய்களுக்குமே இங்கே வந்தால் தீர்வு கிடைக்கும். எனக்கு கூட கொஞ்ச நாள் தோல் நோய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே சரியாயிருக்கு. இங்கு வரும் பக்தர்களுக்கு சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள் அரூபமாக காட்சி கொடுப்பதும் பள்ளி ரூபத்தில் தோன்றி சயனம் சொல்வதும் இங்கு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பள்ளி ரூபத்தில் தான் வருவார். பள்ளி ரூபத்தில் வந்து சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கு நெத்தியில் கை வைக்கும்போது சொல்லுவாங்க, பேசுவாங்க.
அப்போ அவங்களே சொல்லுவாங்க ஐயாவே உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிம்பாங்க. அப்போ வந்து சரி ஐயா நல்லது தான் சொல்கிறாருன்னு மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க. நிறைவேறிச்சுன்னா நிறைவேறிச்சம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து வந்துட்டு வந்தே நல்லா இருந்துச்சம்மான்னு அடுத்த நாள் வருவாங்க, வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. பள்ளி ரூபத்தில் வந்து சொல்லுவார். நான் நிறையாவது நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து விபூதி திருநூறு வைப்பாங்க. விபூதி திருநூறு வச்சுக்கிட்டு இருக்கும் போதேவும் நான் அதை மனசில் அதை நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ இது கேட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க வச்சதுமே அவர் சொல்லுவார், சிரசுக்கு பின்னாடி இருந்து சொல்லுவார். நாங்கள் நம்ம எதாக இருந்தாலும் கேட்கும் போது வந்து இப்படி தான் அவர் சொல்லுவார். அப்போ மனசு திருப்தியாக இருக்கும், எந்த ஒரு இது கலக்கமும் இருக்காது. நாங்கள் நினச்சது நடந்துடும். நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அன்னதானம் பண்ணுறப்ப நாங்களும் வந்து ஊடமாட எல்லா வேலையும் பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவோம். மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயா நான் இந்த காரியம் செய்ய போகிறேன், இதை நான் வாங்கலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் உத்தரவுக்காண்ட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையெடுத்து கும்பிட்டு கேட்டோம்னா விபூதி வைக்கிற நேரம் இல்லாட்டி நம்ம அதை நினச்சி நம்ம உள்ளே வந்ததுனாவே அது சிரசுக்கு பின்னாடி இருந்து அடிக்குமியா. ஜனகன் சுவாமிகள் ஒரு வெள்ளை நாகத்தின் ரூபத்தில் மேலிருந்து விழுந்து மறைந்து போவது போன்ற இந்த சிசிடிவி காட்சி எந்த விதமான எடிட்டிங் வேலைகளாலையும் சித்தரிக்கப்பட்டதில்லை. ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி தம்பி இது மாதிரி சர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னாங்க. நாங்கள் சிசிடிவி எடுத்து பார்த்தோம். நாங்கள் சித்தர் தான் வந்தாருன்னு நாங்கள் முதல் நினச்சோம். சித்தரை தரிசிக்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். வந்து சிசிடிவியில் போட்டு நம்ம நிப்பாட்டி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அது வானத்திலேருந்து வந்து கீழே விழுகலை, பாதியிலே அந்தரத்தில் அப்படியே மறைஞ்சிருச்சு. சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக பார்த்தோம். பார்க்குறப்ப ஸ்டாப் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த பாம்பு வந்து கீழே விழுகலை, அப்படியே அந்தரத்தில் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இது நடந்தது ஆடி அமாவாசை அன்னைக்கு நடந்துச்சுங்க. மேலே பாருங்கள், மேலே மரமும் எதுவுமே இல்லை, வெட்ட வெளியிலேருந்து வந்து அப்படியே அந்தரத்திலே மறைஞ்சிருச்சிங்க. நான் கிட்டால போய் பார்த்தோம், அடுத்த செகண்ட் அங்கே போய் பார்க்குறேன் பாம்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கேருந்து வந்தது கீழே விழுந்தால் உடஞ்சி, அதாவது அது இறந்துருக்கும் அந்த நிலவில் அவ்வளோ வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரத்திலே மறைஞ்சிருச்சிங்க. அதனால தான் அந்த யாபகமாக அந்த இடத்துல சிவலிங்கம் வரைஞ்சிருக்கும். பிராணிகள் ஜனகன் சுவாமிகளை அன்போடு வந்து வணங்கி போவதும், அவருடைய ஆலயத்தில் ஒரு நாய்க்குட்டி வந்து சித்தர் பீடத்தை நோக்கி அதனுடைய உயிரை விடும் மனதை உருக்கும் சிசிடிவி காட்சியும் மெய்சிலிர்க்க வைக்குது. நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு நான் சிசிடிவி செக் பண்ணுற பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வருது. சூலத்திட்ட வணங்கிட்டு இறைவனை பிரித்தியங்காதேவி மகா காலபைரவர் வணங்கிட்டு இறைவன் பாதத்தில் வந்து சித்தர் பாதத்தில் வந்து உயிரை விட்டுருச்சு. அப்போலாம் வந்து இந்த சிசிடிவி வச்சனால தான் எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ஏதோ சிசிடிவி வச்சனால எங்களுக்கு ஒரு இறைவன் காட்டுறதே ஒரு இறைவன் இருக்கான்ற உணர்த்துனாங்க. சிவசித்தர் ஜனகன் சுவாமிகள் பள்ளி ரூபத்தில் காட்சி கொடுப்பது, பக்தர்களோட வேண்டுதல்களுக்கு சயனம் மூலம் தீர்வு சொல்வது போன்ற அதிசயமான அனுபவங்களை இங்கே வரும் எல்லா பக்தர்களாலையும் உணர முடியும். இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.